ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம்னா, இவங்களுக்கு மெயினாக போராட்டம் அப்படின்றது எல்லா ராசிக்காரங்களுக்கும் கடந்து வந்தால் கூட ரிஷப ராசிக்காரங்களுக்கு போராட்ட காலமாக இருந்தாலும் அவர்கள் அதை பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக தன்னை அலங்கரிச்சிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த குரு பயிற்சியில் அவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப மனநிலையில் இருப்பாங்க. அதுவா இதுவா அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இப்போ இருக்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கே நல்லாவே புரியும் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதுவா இதுவான்ற மனநிலையில் இருப்பாங்க. குறிப்பாக தொழில் செய்யறதா வேணாமா, வேலைக்கு போட்டுமா வேணாமா, ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். அதனால தனித்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் பிறருடைய உங்கள் நலம் விரும்பிகளிடம் ஒரு ஆலோசனை கேட்டுட்டு பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்லாவே இருக்கு. அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படின்னா திடீர் யோகம் அப்படி இல்லை, ஆனால் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ ஆரம்பத்தில் உங்களுடைய கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை இலக்காக வச்சிங்களோ அந்த இலக்கை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அதனால் தனிச்சு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், தனிமையிலும் இருக்க வேண்டாம். பிறருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது, அதுவும் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கான நன்மைகள் நிறைய சேரும். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புகிற இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர்கள் சொல் முதல்ல கேளுங்க. திருமணமாக இருந்தால் மனைவி சொல் கேட்கலாம், திருமணமாகாதவர்கள் தாய் உங்களுடைய சொல்ல கேட்கலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கான மன அழுத்தங்கள் சுமைகள் இது குறையும். ஆனால் மெல்ல மெல்ல முன்னேற்றம் நிச்சயமா ரிஷபராசிக்கு உண்டு.